திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற கட்டளை அடிப்படையில் பண் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு ஒரு சப்ளிமெண்ட்ரி வகுப்பு, சும்மா ஒரு ஆப்ஷனல் தான், எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் முயற்சி செய்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது பாடல்களை நாம் சும்மா பாடுறோம், அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் மியூசிக் இருந்து பாடினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு பாடலாம். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, குழந்தை விழுந்து நடக்கும்போது அப்படி தப்பி தவறி விழுந்து தான் நடக்கும், எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கும். இல்லை அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும், இல்லாட்டி நடவண்டி வச்சு வாக்கர் அப்படின்லாம் வச்சு அதில் நடந்து பழகினாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அது மாதிரி செய்கிறது. அதுபோல் பாடக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தாளம் கூட இருந்தது அப்படின்னா அந்த தாளத்தினுடைய இனிமையே அந்த ராகத்தை அழகாக கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதற்காக தான் இந்த ஆப்ஷனல் கிளாஸ். இது ஒரு கம்பல்சரி கிடையாது, இதெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும், இது இப்படி தான் நீங்கள் பாடணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொண்டு நீங்கள் பாடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜால்ரா ஆப் அப்படின்ற இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு, நான் இது பண்ணிட்டேன், அதனால் இதாக இருக்குது, ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால் வரல. சரி, ஓகே, நான் அந்த டீட்டெயில்ஸை நான் இன்னொரு இதில் இருக்குது, அதை நான் அனுப்புகிறேன். நான் மறந்துடுறேன் அப்பப்போ, ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கேன். ஸோ தட்டு எதுவும் காட்ட மாட்டேங்குது. ஓகே, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன ஏதுன்றது வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தேவையில்லாத நிறையா விஷயங்கள் இருக்குது, அதாவது வேறு விஷயங்களும் சொல்லியிருக்கிறேன். அதை விட அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது வேணால் தனியாக வீடியோ கூட நான் போடுறேன் நான். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட மெயினாக ரூபகதாளம் மற்றும் ஆதி தாளத்தில் அதிகமான பாடல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இந்த ரெண்டுலையும் பாடுவதற்கு எந்தெந்த தாளங்களை எந்தெந்த செட்டிங்கில் நம்ம ஜால்ரா ஆப்பில் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் முதல்ல இந்த ஜால்ரா ஆப் அப்படிங்கிறத உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச்சில் போய் தேடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அதற்கு பிறகு தான் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். நீங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க, நான் சொல்லித்தர்றதுகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க, வேறு எதுவும் இப்போ இது பண்ண வேண்டாம். நீங்கள் இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய அதுக்கான டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஜால்ரா ஆப்பை பற்றின டியூட்டோரியல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதை நீங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக நான் இந்த ரூபகதாளமும் ஆதி தாளத்துலையும் பாடுறதுக்கான இதுகளை தான் சொல்லித்தர போகிறேன் நான். அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரூபகதாளம் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக 2 தட்டு ஒரு வீச்சு அல்லது 2 தட்டு 2 திருப்பு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. பொதுவாக ரூபகதாளம் அப்படிங்கிறது ஒரு திருதம், அப்புறம் ஒரு லகு. லகுங்கிறது இது சதுஸ்ர லகு. அதனால் ஒரு தட்டு தட்டி 3 விரல் எண்ணிக்கை வரணும் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யாருமே அப்படி சொல்லிக் கொடுக்கல. ஏன் அப்படின்னு எனக்கு முதல்ல புரியலை. அதில் நிறைய குழப்பங்கள் இருந்தது. அப்புறமா அதனுடைய இது சரியாக புரிய வந்தது. மிஸ்ர சாப்பு தாளம் அப்படிங்கிறது 7 அட்சரங்களை கொண்டது. அதாவது தக்கிட்ட தக்கதிமி அப்படிங்கிறது 7 அட்சரம். ஆனால் தட்டு எத்தனை தட்டு தட்டுறோம்னா தக்கிட்ட தக்க தீமி, தக்கிட்ட தக்க தீமி. தக்கிட்ட ஒரு தட்டு, தக்க ஒரு தட்டு, திமிக்கு ஒரு திருப்பு. அப்போ 3 தட்டு தான் வரும்.
7 அட்சரம் இருந்தாலும் 3 தட்டு தான் வரும். அதே மாதிரி இதில் 6 அட்சரங்கள் இருந்தாலும் இது வந்து என்னுடைய புரிதல் படி எப்படி இருக்குது அப்படின்னா, தக்க திமி தாக்கிட அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் எனக்கு. தக்க திமி தாக்கிட அல்லது தக்க திமி திக்கிட, அது மாதிரி ஏதோ ஒரு இதில் வருது. அதனால் இல்லை தக்க திமிக்கிட அப்படிங்கிற மாதிரி வருது. 2 தட்டு ஒரு திருப்பு, அதாவது ஒரு வீச்சு அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த திமிக்கிடங்கிறது வந்து அப்படி திருப்பி வீச்சில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. வாட் எவர் இட் இஸ். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு ரூபக தாளத்துக்கு வந்து 2 தட்டு ஒரு வீச்சு அல்லது 2 தட்டு 2 திருப்பு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ வெறும் இதை மட்டும் வச்சு காமிக்கிறேன், தாளத்தை மட்டும். இந்த தாளத்தை தொட்டிங்கன்னா அது கருப்பாயிடும். அப்போ அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை ஆன் பண்ணிங்கன்னா கலராக வரும். கலராக வந்துச்சுன்னா தான் அந்த தாளம் வரும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி கருப்பாக வச்சுக்கோங்க. இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். டிங் டிங் டிக் டிங் டிங் டிக். 2 தட்டு ஒரு வீச்சு. ஓகேயா? இது வந்து 6 வந்து சரியாக இருக்குது அதுக்கு. இப்போது நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா, அதாவது என்னது 2 தட்டு ஒரு வீச்சுக்கு பதிலாக 2 திருப்பு அப்படின்னு தட்டுவோம். அதுவும் வந்து ரூபக தாளமாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வீச்சுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுன்னு தெரியாததுனால 2 தட்டு தட்டுறீங்களா, அதே நேரத்தில் 2 திருப்பு தட்டுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் இதை பாருங்கள். இதில் அதாவது 3ல் 2 கவுண்ட்டு ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபக தாளமாக வருது. அப்படி தான் கணக்கு. நான் நிறைய கணக்குகள் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு புரிதலுக்கு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் நான். அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாடிட்டு வாங்க. இப்போது முடிஞ்ச அளவுக்கு 3லேயே பாடலாம் இதுக்கு, ரூபக தாளத்துக்கு. அதில் 2 கவுண்ட், அதாவது இங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு 1ன்னு இருக்குது, இந்த பக்கம் இடது பக்கம் 4ன்னு இருக்கா. இந்த 2 கவுண்ட்டையும் பார்த்துங்க. அந்த பெருசாக இருக்கிற 1 வந்து எத்தனை தடவை அந்த மிருதங்கம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது. 3 அடித்தாங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக மாறும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த பெரிய நம்பர் வந்து 3 3ஆக தான் மாறும், அதுக்கு மேலே மாறாது. 3 அதுக்கு பிறகு 0 ஆகிடும். அது ஒரு 3 முடியவும் இங்கே வந்து ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எத்தனை தடவை 3 3 தட்டு அடிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இதில் என்ன எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த பெருசாக வரக்கூடிய நம்பரை விட்டுருங்க, அது நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு எத்தனை தாளம் ஓடி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. இப்போது ஒரு ரூபக தாளங்கிறது இந்த 3 கவுண்ட்டில் 2. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 தாளம் வரும். அதாவது 4 தாளம் வரும். தோடுடைய செவியன் ஒரு வரி பாடுறதுக்கு 4 தாளம் வரும். அப்போ நமக்கு இங்கே எத்தனை வரும்னா 8 வரும். இப்போ நான் பாடி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு புரிஞ்சுதுனாலும் சரி, புரியலைன்னா என்கிட்ட தனியாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுதான் பாயிண்ட்டு. அதாவது ஒரு ரூபக தாளத்துக்கு இந்த கவுண்ட்டில் வந்து 2 கவுண்ட்டு வரணும். 3ல் 2 கவுண்ட்டு வரணும். 3 கவுண்ட்ஸில் வந்து 2 தாளம் போட்டாங்கன்னா தான் அது வந்து ஒரு ரூபக தாளமாக எடுத்துக்கிற மாதிரி வரும். 2 தட்டு 2 திருப்பு அது மாதிரி வரும். அதனால் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வரியை பாடுறேன் நான் இங்கே. அதாவது இந்த 7ன்னு இப்போ இருக்கே, அது வந்து 1லேருந்து ஆரம்பித்து 8 முடிஞ்சு 9 ஆகணும். அது வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம பாடியிருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம் ஆன் பண்ணோடனே அது 0 ஆகிடும். இதை இந்த நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 7ன்னு இப்போ இருக்குது இல்லையா மேலே, அந்த ஜால்ராவுக்கு மேலே 7ன்னு இருக்கு இல்லையா, அந்த நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க.
திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதிசூடி. 8 முடிஞ்சு 9 ஸ்டார்ட் ஆகுது. அப்படி வரும். மறுபடி பாடி காட்டுறேன் நான். தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய அதுக்குள்ளார ஒரு இண்டிகேஷன் வந்துருச்சுது. நான் முதல்லேருந்து பாடுறேன். தொடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. கரெக்டாக இருக்கும். 32 முடிஞ்சு 33 நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு வரிக்கு 4 தாளம். அந்த 4 தாளத்துக்கு நம்ம 3 கவுண்ட்டுக்கு வந்து 2 இது வரணுங்கிறனால 8 வரும். 4 × 32, 32 முடிஞ்சு 33 வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே கணக்கு போட்டுக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது உண்ணாமுலை உமையாளிடம் பாடலாமா? திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். 4 வரும். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். கரெக்டாக 8 முடிஞ்சு 9. 4க்கு 2 டைம்ஸ். 4 தாளம் ரூபக தாளம்னா இங்கே 8 கவுண்ட் ஓடி இருக்கும். அதுதான் நமக்கு கணக்கு. அதே மாதிரி போகமார்த்த பூன்முலையால் பாடலாம். யாழ்மூரி பண்ணில் மாதர் மடப்பிடியும் பாடலாம். நான் போகமார்த்த பூன்முலையால் பாடி காமிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வரேன். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி. ஆகமாத்த தோளுடையன் போவன ஆடையின் மேல் நாகமாத்த நம் பெருமான் நேயது நல்லாரே. 33 முடிஞ்சிருச்சு. 33 முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இழுத்துட்டோம், அதனால 33 முடிஞ்சிருச்சு. ஒரு இது எக்ஸ்ட்ரா வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்குள்ளே நம்ம பாடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் மெதுவாக பாடுறோம் அப்படின்னா பிச்சை நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். எனக்கு இந்த பிச்சு தான் கரெக்டாக இருக்குது, அதாவது பிபிஎம் கரெக்டாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாடிக்கலாம். அடுத்தது மாதர் மடப்பிடியும் பாடுறேன் நான். அதுக்கு வந்து கவுண்ட்டு சொல்ல முடியாது. நான் சும்மா சப்போர்ட்டுக்காக பாடுற மாதிரியே உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன் நான். திருச்சிற்றம்பலம். ஏன்னா மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் அதுக்கு வந்து 4 வரும். அதுக்கு பிறகு நடை உடை மலை மகள் அதெல்லாம் அந்த எவ்வளவு தாளங்கிறத கவுண்ட் பண்ணி அதுக்கு டபுள் டைம்ஸ் போட்டுக்கணும் நம்ம இங்கே. இப்போ இதை மட்டும் நான் பாடி காமிக்கிறேன் நான். மாதர் மடப்பிடியும் முதல் வரியை மட்டும். திருச்சிற்றம்பலம். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ
வந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக 8 முடிஞ்சு 9 வந்திருக்கு. அப்போது நம்ம வந்து அந்த அந்த தாளத்தில் கரெக்டான இதில் ரிதமில் நம்ம பாடுறோம்னு அர்த்தம். மறுபடி பாடி காமிக்கிறேன். மத மட பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை உடை மலை மகள் 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 துணையென மகிழ்வ. இதான் அது நீங்கள் பார்த்துக்கலாம், அதை பாடி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த தில்லைவாழ் அந்தணர்தம் அந்த பாடல் கொல்லிக்கவானம் ரூபக தாளத்தில் தான் வருது. அதை இதில் பாட முடியலை. அதுக்கு 6 தான் சரியாக இருந்தது. தோடுடைய செவியன் உண்ணாமலையால் போகமார்த்த பூன்மலையால் மாதர் மடப்பிடியும் இந்த பாடல்கள் எல்லாம் ரூபகத்தில் வரக்கூடியதெல்லாம் இதில் பாட முடியுது. தில்லைவாழ் அந்தணர் மட்டும் இதில் பாட முடியலை. தில்லைவாழந்தனர்தம் பிடிக்குது எனக்கு. அதே 6ல் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பாட முடியுது. பாடி காமிக்கிறேன். 6ல் போட்டோம்னா இப்போ நீங்கள் டபுள் டைம்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது கவுண்ட்டு டபுள் ஆகிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு வரிக்கு எத்தனை தாளமோ அத்தனை தாளம் மட்டும்தான் வரும். நான் பாடலை மட்டும் இப்போ பாடி காமிக்கிறேன். நீங்கள் குறிப்பு கையோட வச்சுக்கிட்டு எத்தனை தாளம் அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சிற்றம்பலம். தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியே இளையான் தன் கொடிமாறன் அடியார்க்கும் அடியே எல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியே பிரிபொழில் சூழ்குன்றையார் திறனின்றடியே அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. இவ்வளோ நேரம் வரும். 32 முடிஞ்சு 33 சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு இதுக்கு வந்து 2 ரூபக தாளம், அதனால் 8 இதுக்கு வந்து 16 16 2 32 வரும். சரி தானே? 2 தாளம் இல்லை, 4 தாளம். ஒரு வரிக்கு 4 தாளம். 4 தாளம் இல்லை, 8 தாளம் வரும். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் நம்ம இழுத்து பாடுறோம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அது இதே வந்து இதில் பாடும்போது சரியா இல்லை, அவ்வளவு சரியா இல்லை. நான் ட்ரை பண்ணிட்டேன். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு வேணும்னா இதில் 6ல் வந்து காஸ்ட்னு ஒன்று இருக்குமே, அது எங்கே இருக்குது? சரி, நான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று நல்லா இருந்தது அதுக்கு, அந்த ஃபாஸ்ட்டாக பாடுறதுக்கு. அது எதுன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து சொல்கிறேன்.
ஓகே. இப்போ ரூபக தாளத்தை ஓரளவு கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதில் அந்த அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். நானும் அப்புறமா நேரம் கிடைக்கும்போது அதை பார்த்துட்டு என்ன மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு. இப்போ ஆதி தாளத்துக்கு 8 வந்து ரொம்ப அருமையான இதாக இருக்கும். நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு, என்னது மிருதங்கத்தை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஆதி தாளம் வரும். ஒரு தட்டு, 3 விரல் எண்ணிக்கை, அடுத்தது ஒரு தட்டு, ஒரு திருப்பு, ஒரு தட்டு, ஒரு திருப்பு. பாருங்கள். சக் சிங் சக் சிங் சக் 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 சிங் சக் சிங் சக். இதுதான் ஆதி தாளம். அப்போது இதை வந்து பேசிக் டூலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் பாடுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கவுண்ட்டை எதில் வச்சுருக்கிறேன், ஸ்டைல் எதில் வச்சுருக்கிறேன், பிபிஎம் எதில் வச்சுருக்கிறேன், பிச் எதில் வச்சுருக்கிறேன், அது மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் பாடி பார்க்கலாம். எல்லா பாட்டுமே பாடலாம். இப்போது திருச்சிற்றம்பலம் இதே தான் கவுண்ட்டும். இப்போ காதலாகி கசிந்து பாடுறேன் நான். இது வந்து ஒரு இதுக்கு வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத்தமை நன்னறிக்கு உய்ப்பது. ஒரு வரிக்கு ஒரு தாளம். அப்போ 4 தாளத்தில் அந்த பாடலே முடியும். இது பாருங்கள். திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. கரெக்டாக 4 முடிஞ்சு 5 தொடங்கும் போது நமக்கு அந்த பாடல் முடியுது. அதே மாதிரி மஞ்சனே மணியுமானாய், அதுவும் முழு இது 4 தான். இதே மாதிரி தான். மஞ்சனே மணியுமானாய் மரகத விரலுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நினைவினானே போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சலென்றருள வேண்டும் ஆவடு துறையுளானே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடுறேன். இதே நீங்கள் கொஞ்சம் பிச்சை குறைச்சி வச்சுக்கலாம். 120 வச்சுக்கலாம். மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நினைவினானே குஞ்சு போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சலென்றருள வேண்டும் ஆவடு துறையுளானே. நல்லாயிருக்கும், பாடலாம். அடுத்தது அந்தாளி குறிஞ்சியில் சுண்ண வெந்நீரணி. நல்லாயிருக்கும். எல்லா பாடல்களுமே பாடலாம். சும்மா இது மட்டும் பாடி காட்டுறேன். இந்த கவுண்டெல்லாம் நீங்கள் கையேடு குறிப்பு கையேடை வச்சு பார்த்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டை ஏற்றிக்கிறேன். இது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நல்லா இல்லை. திருச்சிற்றம்பலம். சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவ இன்னமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே. அழகாக இருக்கும். ஒரு பாடலுக்கு 4 தாளம் அதே மாதிரி வந்துருச்சு. பஞ்சமம், தானனை முன்படைத்தான், மங்கையர்க்கரசி எல்லாமே அதே மாதிரியே வரும். இப்போ பாடி காமிக்கிறேன் நான். தானனை முன்படைத்தான்.
பஞ்சமம். திருச்சிற்றம்பலம். தவறாக இருக்கு. புறநீர்மை மங்கையர்கரசி பாடி காமிக்கிறேன் நான். தானினை முன்படைத்தான் இது மாதிரி தெரியுது, ரூபகம் மாதிரி தெரியுது. ஒரே நிமிஷம். இல்லை, இந்த ராகத்தில் வராதுன்னு நினைக்கிறேன். தட்டு மேகராக குறிஞ்சி, குறிஞ்சி, கௌசிகம், திருநீரிசை, திருத்தாண்டகம், ஜடமாட்டேங்க. ஆயிடுவோம் அவ்வளோ இருக்கு. இந்த இருக்கு ஆதி தாளத்தில் தான் இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இதை மாற்றிக்கணும், இந்த ஸ்டைலை மாற்றிக்கணும். இல்லை வரலை, எனக்கு இதில் தான் வந்துச்சுது. சரி, என்னன்னு பார்க்குறேன் நான். இது மங்கையர்கரசி நம்ம இதுலையே பார்ப்போம். இந்த இதில் பாடுற இதுகளை பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம். மங்கையர்கரசி வளவர் கொன்பாவை பரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நான் தோறும் பரவ பொங்கழல் உருவன் தூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆகவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே. நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு வரிக்கு 2 தாளங்கிறதுனால 4 வரிக்கு 8 தாளம் முடிஞ்சு 9 வந்திருக்கும். நான் கொஞ்சம் இழுத்ததுனால அது 10க்கு ஒடியாந்துடுச்சுது, அவ்வளோதான். நிறையா பாடல்கள் இருக்குது. அன்னம்பாளைக்கும் பாடலாம், எந்த ஈசன் பாடலாம், சுண்ண வெந்நீர் அணி பாடியாச்சு, வேற்றாகி விநாயகி பாடலாம். அது ஆதி தாளத்தில் வரக்கூடியது எல்லாத்தையுமே இதில் பாடலாம். பாடுறதுக்கு முடியாத பாடல்கள் ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நான் எந்த ஈசன் பாடி காமிக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். இந்த ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றே சிந்தை செய்பவர்கை கூடுவதன்ற தந்த மாமலருந்தி கடும் புனல் மிகமல்கு தரைமே அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. எங்கேயோ கொஞ்சம் சுருக்கிட்டேன், மறுபடி பாடி காமிக்கிறேன். கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து அந்த டைமிங்க்கு வர்ற மாதிரி பாடினோம்னா அந்த இது நல்லாயிருக்கும். திருச்சிற்றம்பலம்.
ஈசன் எம்பெருமான் ஏறமற்கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர்க்கல்லார் என்று கை கூடுவதன்றார். அந்த மாமலருந்தி கடும் புனல் மிவமல்கு கரைமே அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. அப்போ இந்த அளவுக்கு இழுத்து பாடணுங்கிறது தான் நல்லா தெரிய வருது. இப்போ இந்த தாளத்தை போட்டு பாடும்போது தான் நமக்கு எவ்வளோ தூரம் இழுத்து நம்ம பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. 8 தாளத்துக்கு அந்த ஒரு பாடலானது நிறைவு பெறுகிறது. இதே மாதிரி பாடி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.